வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்துல ஆண்டவர் என்னது கொடுப்பாரா? பச்சனம். தானியேலுக்கு அதுக்கு முன்னாடி இந்த பேரு தானியேலு, அதுக்கு பின்னாடி இந்த பேர்ல என்ன தெரியுமா? சிங்க கபையிலிருந்து காக்கப்பட்டான், சிங்கங்களின் கையிலிருந்து காக்கப்பட்ட தானியேல். அல்லேலூயா. எது உன்னை பட்சிக்கப்படும் என்று உன்னை போட்டாங்களோ அவைகளின் பெயரால நீ அறியப்படுவாய். அல்லேலூயா. பட்சிக்கிற சிங்க சாம்பேல், லைன் சாம்பேல்னு சொல்லியிருப்பாங்களே, சிங்க குப்பையில போட்டு எடுத்தாங்களே அந்த சாம்பேல். எந்த தானியேல், எந்த தானியேல் தெரியல. நிறைய தானியேல் நம்ம தேசத்துல இருக்காங்களே, நிறைய தானியேலை சொல்ல. சிங்க கபிக்கு போயிட்டு வந்தானப்பா, அந்த தானியேலை சொல்றேன். சிங்க கபி உன் வாழ்க்கையுடைய முடிவல்ல, தேவன் அதற்கு பின்பும் உனக்கு ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க உனக்கு முடிவாய் கொடுக்கக்கூடிய முடிவுகள் உனக்கு முடிவா மாறாது. கர்த்தர் அந்த முடிவை உனக்கு அட்வர்டைஸ்மெண்டாய் மாத்திடுவார். ஹல்லேலூயா. குட் அட்வர்டைஸ்மெண்ட். சாத்தான் நமக்கு வைக்கக்கூடிய கண்ணிகள் நம்மை அழிக்கக்கூடியதாய் மாத்தாது. கர்த்தர் அதை நமக்கு ஒரு நல்ல விளம்பரமாய் மாற்றுவார். யாரு தெரியுமா? யாரு? அக்கனிக்கு போயிட்டு வந்தாங்களே அந்த 3 பேர் தான். அப்படியா? இவங்க தான். இந்த லாசரு யார் தெரியுமா? யாரு? கேரப் அட்ரஸ் தெரியாத லாசரு யாரு? அந்த தெருவுக்கு தெரியும். யாரு? செத்து போய் வச்சான்ல, கல்லறையிலிருந்து வந்தான்ல அந்த லாசரு. யுவர் அட்வர்டைஸ்மெண்ட். நீ அறியப்படுவாய். எப்படி அறியப்படுவாய்? தேவனுடைய முடிவினால் நீ அறியப்படுவாய். ஹல்லேலூயா. ஜனங்கள் உனக்கு வைத்த முடிவு உனக்கு முடிவு அல்ல. ஜனங்கள் உனக்கு உன் மேல எதிர்பார்த்திருக்கக்கூடிய எல்லையும் முடிவல்ல. தேவன் உன் முடிவை, ஜனங்களுடைய